இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்புகளையும் அன்பு கலந்த வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த நாட்களாக நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் இரத்தத்தினால் நாம் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் என்று தியானித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். நேற்று நாம் பரிசுத்தம், ஊழியம் செய்தல் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் எவ்வாறு பிசாசின் மேல் ஜெயம் கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 11 வசனத்தில், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இதில் அவனை என்று சொல்லும்போது சாத்தானை குறிக்கிறது. சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து என்னென்ன ஆசீர்வாதங்களை தந்தார் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படி இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் குறித்து நம்ம தியானித்தோம். இப்போ பிசாசுகளை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம உலக பிரகாரமாக இருக்கும்போது பிசாசின் போராட்டம் அதிகமாக நமக்கு வரவே வராது. நம்ம அந்த பிசாசு கூட்டத்திலே இருக்கிறனால அந்த பிரச்சனைகள் நமக்கு பெருசாகவே தெரியாது. எப்பொழுது நம்ம ஏசப்பா கிட்ட வரோமோ இந்த பிசாசு நமக்கு பல போராட்டங்களை கொண்டுட்டே இருப்பான். யோபுவின் வாழ்க்கையில் பார்க்கும்போது பாருங்கள், அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு போய் கேட்குறான். இயேசுடைய சமூகத்தில் போய் நிற்கிறான். பிசாசும் போய் நிற்கும்னு நினச்சிடான். நீ யோபியை பார்த்தாயோ அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நீ வேலி அடைச்சிருக்கிறீரு, அதனால தான் அவன் பத்திரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவனோட ஜீவனை நினச்சக்கூடாது, நீ ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவனை சோதிக்கிறதுக்கு கொடுக்குறாரு. சோதனையில் சுத்தம் பொன்னாக திகழ்கிறான். அதே போல் நாமளும் என்ன செய்கிறோம், இயேசுவுக்காக இவ்வளோ காரியங்களை தாண்டி வரும்போது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை நமக்கு கொண்டு வருவான். இந்த சோதனைகளை நாம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இயேசுவனை நமக்கு வேதத்தில் நிறைய வசனங்களை தந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் வேத வசனத்தை பார்த்தா அப்படி பிசாசு ஓடியே போயிடுவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம சிந்தித்து கொண்டு யோசித்து நல்லா போயிட்டே இருக்கும்போது மைண்டு ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நின்றோம். அதுக்கு பிறகு நம்மளால் யோசிக்க முடியாது. இயேசுவே எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை தாரும், எனக்கு நீங்கள் உங்களுடைய ரத்தத்தால் ஒரு விடுதலை தர, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு நம்ம மீண்டும் 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 சொல்லும்போது அதிலிருந்து விடுதலையாகி கடவுள் நம்மளை நடத்துகிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இவ்வாறு தான் பிசாசில் நம்ம ஜெயம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு யார் மேலெல்லாம் உங்களுக்கு ஜெயம் உண்டு அப்படின்னா, முதல்ல பிசாசின் மேலே என்ன செய்து உங்களுக்கு ஜெயம் உண்டு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போயிடுவான். எப்போ இந்த பிசாசுக்கிட்ட வார்த்தைக்கு கேட்கக்கூடாது. நான் சில நேரம் சொல்லுவாங்க, நான் அவங்க பேசுகிறத கேட்டேன், இவங்க பேசுகிறத கேட்டேன், அவங்க பக்கத்து வீட்டில் அவங்க சொன்னவங்க அதை கேட்டேன், ஸ்கூலில் இவங்ககிட்ட பேசுகிறத கேட்டேன், பிஸ்னஸில் அவங்க சொன்னதை கேட்டேன். யாருடைய ஆலோசனைகளும் நமக்கு முக்கியம் இல்லை. பிசாசு கூட என்ன செய்யலாம், அவங்க மூலமாக பேசலாம். அப்படி பேசும்போது நமக்கு குழப்பங்கள் வரும். நம்முடைய யாருடைய வார்த்தைக்காக நமக்கு காத்திருக்க வேணாம், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்காக நீங்கள் உங்கள் மனசில் ரொம்ப தாகத்தோடு காத்திருக்கும்போது தேவன் தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் கூட உங்க கூட என்ன செய்வார், பேசுவார். அப்படி பேசும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஜெயமாக இருக்கும். பிசாசின் மேல் ஜெயம் கொள்வதற்கு அது வழிவகுக்கும். இரண்டாவது, மந்திர தந்திரங்கள் மேல், பில்லி சூனிய கட்டுகள், வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவெல்லாவற்றிலிருந்து விடுதலை. பில்லி சூனிய கட்டுகள் இப்போ பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அப்படி வச்சுட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் நமக்கு என்ன ஆவி தந்திருக்கிறாரு அப்படின்னா, சர்ப்பங்களை தேள்களையும் மிதிக்கவும் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை நம்ம கிட்ட தந்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக உங்களுக்கிட்ட அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம கையில் வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா, எனக்கு அவன் எப்படி வச்சுட்டான், அதான் அப்படி ஆயிட்டு, இவன் எப்படி வச்சுட்டான் நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன வல்லமையாக இருந்தாலும் அதை மேற்கொள்கிற அதிகாரத்தை உடையவர்களாக நம்ம காணப்படணும். இது அப்படி இருக்குன்னா, நம்ம எதுக்கு எதிராக ஒரு புலியோ சிங்கமோ இருக்குது, உங்கள் கையில் என்ன செய்யுது, கன் இருக்குது, ஃபுல்லாக ஃபில்டப், ரைஃபிளில் ஃபில்டப்பான கன் இருக்குது. நீங்கள் கன்னை வச்சுட்டு யாராவது சுட மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரியே இருக்குது. அப்படி இல்லை. ஏசப்பா உங்களுக்கு எல்லா வல்லமே நாமளே சுட்டுடலாம், அவனை வீழ்த்திடலாம்.
இயேசுவனர் உங்கள் கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒவ்வொரு மந்திரத்திலும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லைன்னு தான் தேவன் சொல்ல, இருக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. போராட்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் மந்திர தந்திரங்கள் இல்லை. என்னதான் செஞ்சாலும் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை அதை அணுகவே அணுகாது. நம்முடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், பிஸ்னஸின் ஸ்தலமாக இருக்கலாம், படிப்பின் காரியமாக இருக்கலாம், சுகம் பலன காரியங்களாக இருக்கலாம். பலவீனப்பட்டு நமக்கு விரோதமாக நம்ம அழிந்து போயிருந்து நினைக்கிற சத்துருக்களே தான் அழிந்து போ. அவன் குழியை வெட்டினா அதை ஆழமாக்குனா தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தான் வெட்டினக்குள்ள தான் தான் விழுவான், ஆனால் நீங்கள் விழமாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு விரோதமான எந்த மந்திரவாதமும் இல்லை, எந்த குறிச்சொல்லுதும் இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். எப்போ நீங்கள் பேசினாலும் ஏசு ஏசு அப்படின்னு சொல்கிற வார்த்தை நாமத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு விடுதலை கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த இயேசுவின் நாமம் மேலான நாமம். அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது பிசாசானவன் ஓடி போயிடும். அந்த இயேசுங்கிற பேரை அவனால் சொல்லவே முடியாது. அப்போ இப்படிப்பட்ட தந்திரங்கள் மந்திரங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்க இயேசுவின் இரத்தத்தால் மாத்திரம்தான் நமக்கு வல்லமை உண்டு. நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மாம்சத்தின் மேல், உலக இச்சைகளின் மேல், ஆசை பாசங்கள் மேல் நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக ஜெயத்தை பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்தகார வல்லமைகள் நம்ம என்ன செய்யணும்? நம்மை விட்டு ஓடி நம்மளை என்ன செஞ்சிடும்? மறைந்து விடும். என்னாகமத்தில் குறிப்பிட்ட மாதிரி ஏசாயா 54:17 உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது எப்பேற்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் சரி, மரண கண்ணிகளாக இருந்தாலும் சரி, அது தெறிப்புண்டு போகும். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நிலைத்திருக்காது. பிசாசிலிருந்து ஜெயத்தை தருகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கனால நமக்கு எந்த பிரச்சனையும் நினைச்சே கிடையாது. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் என்ன செய்வாய்? குற்றப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். தெய்வ வசனம் உலகமும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவாது. இந்த வார்த்தை நீங்கள் அடிக்கடி சொல்லுங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை. அதுக்கு பிறகு எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன் அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லும்போது ஏசப்பா என்ன செய்வார்? நம்மளை என்ன செய்வார்? எடுத்து பயன்படுத்துவார். இந்த பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை பிசாசின் வல்லமையிலிருந்து தேவன் என்ன செய்வார்? மீட்டு உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். யோவான் 4:4 அழகா ஏசப்பா, உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் உங்களோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். நாம் இந்த நாளில் 7 காரியம், இந்த வாரம் முழுவதும் 7 காரியங்களை நம்ம பார்த்தோம். என்னெல்லாம்னா, ஃபஸ்ட்டு பிதாவுக்கு சமீபித்திருந்தோம். 2வது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்று அப்படி இரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தோம். 3வதாக நம்ம தேவனுடைய சபையில் இணைக்கப்பட்டிருந்தோம். 4வது அவருடைய சமாதானத்தில் நிரப்பப்பட்டோம். 5வது பரிசுத்தத்தால் நம்ம நிரப்பப்பட்டோம். 6வது அவருக்கு ஊழியம் செய்த நம்ம கிளம்பிட்டோம். 7வது பிசாசை நம்ம ஜெயம் கொண்டோம். இவ்வளோ ஆசீர்வாதங்கள் அவருடைய ரத்தத்தால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? சுத்திகரிக்கப்பட்டு நாங்கள் பெற்றிருக்கோம். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த பரிசுத்தை மீண்டும் மீண்டும் நாம் பெற்றுக்கொண்டு சீயோனின் மலையில் நாம் காணப்படத்தக்கதாக நாம் இந்த நேரத்திலே நாமே அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தருகிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே, நிறைய பிசாசின் போராட்டங்களால் நிறைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. சத்துருவானவன் கெட்டி வைத்திருக்கிற கெட்டிகள் இப்பொழுது தெறிப்புண்டு போகும்படிக்கா ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஆவியானவர் எங்கேயோ அங்கேயோ விடுதலை உண்டு என்று சொன்னீரே தகப்பனே. இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை நீர் கொடுப்பீராக. அந்த குடும்பத்தை நீ நேசிக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக. வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை திறந்து கொடுப்பீராக. அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் தகப்பனே ஆசீர்வாதங்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தை நாங்கள் துரத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு எல்லா அதிகாரங்களையும் நீங்க தந்திருக்கீங்க ராஜா. அந்த அதிகாரங்களை நாங்கள் இப்பொழுது பயன்படுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறிச்சொல்லுதலும் இல்லை ராஜா. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் ஆய்க்காதே போக பண்ணுகிற தேவன் நீர். இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் எங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர் ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்தி இப்பொழுது பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்பா நாங்கள் முழு வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. பிசாசின் மேல் இருக்கிற அதிகாரத்தை அப்பா நாங்கள் தகப்பனை எடுத்து போட்டு நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தகப்பனை விடுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த நாளில் தகப்பனை விடுதலையோடு நாங்கள் உண்மை ஆராதிக்க, உண்மை பின்பற்ற, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இருந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் எப்பொழுதுமே நன்றி செலுத்த, உங்களுடைய சியோனின் மலையில் கடைசி காலத்தில் நாங்கள் காணப்பட தேவன் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை அப்படியே இறங்கி கிரியை செய்வதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை